வணக்கம் வியூவர்ஸ். வாழ்க்கைக்கு செல்வம் ரொம்ப அவசியம். நாம செல்வம்னாலே பணம் நகை மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா தனம் மட்டும் இல்லாம தானியம், வீரம், வித்யா, குணம், புகழ் மற்றும் குழந்தை இவைகளும் செல்வங்கள் தான். அதனாலதான் அஷ்டலக்ஷ்மியா திருமகளை வழிபடுறோம். இந்த லக்ஷ்மிக்குன்னு முழுக்க முழுக்க தங்கத்தால அமைஞ்ச புகழ்பெற்ற கோயில் தமிழ்நாட்டுல இருக்கு. அத பத்தி டெம்பிள் ரகசியம் சேனல்ல பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வேலூர் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீபுரம்ங்கிற இடத்துல ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி பொற்கோயில் ஒன்னு இருக்கு. தனியார் அமைப்பால 100 ஏக்கர் பரப்பளவுல ஸ்ரீ சக்கர முறையில கட்டப்பட்ட இந்த கோயில்ல 1500 கிலோ தங்க தகடுகள் வேயப்பட்டிருக்கு. அழகிய பூஞ்சோலைக்கு நடுவுல இருக்கிற இந்த கோயில் இரவு நேரத்துல ஒளி விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டு ஜெகத் ஜோதியா மின்னுது. சுயம்பு மூர்த்தியா லக்ஷ்மி நாராயணி வந்ததா சொல்லப்பட்டாலும் அவங்களுக்கும் 60 கிலோ தங்க காப்பு போடப்பட்டிருக்கு. 16 கால்களை கொண்ட சகஸ்ர தீப மண்டபம், 45 அடி உயரம் கொண்ட ஸ்ரீமகள் நீர்வீழ்ச்சி, உலகின் மிகப்பெரிய வீணை, 10,008 திருவிளக்கு இவ்வளவும் ஸ்ரீபுரத்துல இருக்கு. 18 தங்க நுழைவு வாயில்களை கொண்டு பக்தர்களை வரவேற்கும் லக்ஷ்மி நாராயணி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம்ல தொடங்கி முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடா, வெங்கையா நாயுடு, பிரியங்கா இப்படி பல முக்கிய பிரமுகர்களையும் ஈர்த்திருக்காங்க. நாட்டின் சிறந்த சுற்றுச்சூழல் விருது, பசுமை கோயில் விருது போன்ற பல விருதுகளை பெற்ற இந்த கோயில்ல திடக்கழிவுகள் உரமா தயாரிக்கப்படுது. பிளாஸ்டிக் கழிவுகள் மறுசுழற்சிக்காக அனுப்பப்படுது. தவிர இயற்கை விவசாயம் மூலம் அரிசி, காய்கறி உற்பத்தி செய்யப்பட்டு அன்னதானமாகவும் தரப்படுது. தென்னிந்தியாவின் தங்க கோயில்னு புகழ்பெற்ற இது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஆச்சரியத்தோட இருக்குது. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.